What is he going to do to give us rest? நமக்கு இளைப்பாறுதல் தரும்படி அவர் என்னதான் செய்ய போகிறார்? God told to Moses. மோசேயிடத்திலே கர்த்தர் பேசினார். மோசே, my presence shall go with you. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். In English it says I will go with you. ஆங்கிலத்திலே உன்னோடு கூட செல்வேன். My presence will go with you. என்னுடைய சமூகம் உன்னோடு கூட செல்லும். But in Tamil it says தமிழிலே விதமாய் சொல்கிறது. My presence shall go before you. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். Hallelujah. Hallelujah. What do you mean by the presence of God? தேவனுடைய சமூகம் என்பதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? If you read Hebrews chapter 12 and verse 29, எபிரேயர் 12:29 வாசித்தால் the Bible says வேதம் சொல்லுகிறது God is a consuming fire. தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். God is a consuming fire. தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். In Deuteronomy chapter 9 and verse 3, உபாகமம் 9:3 God told Moses, மோசேயிடத்திலே கர்த்தர் பேசினார். மோசே, my consuming fire, my presence will go before you. உனக்கு முன்பாக என்னுடைய சமூகம் அக்கினிமயமாய் புறப்பட்டு செல்லும். பட்சிக்கிற அக்கினியைப் போல செல்லும். Therefore you have nothing to worry. ஆதலால் கவலைப்பட வேண்டாம். Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். When we say the presence of God, தேவனுடைய பிரசன்னம் என்று நாம் சொல்லுகிறோம். what do you mean by that? அதை பற்றி என்ன அர்த்தம்? Daniel chapter 7:9. தானியேல் 7:9 பார்க்கிறோம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலை போல இருந்தது. His throne like the flames of fire. His throne was like the flame of fire. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையுமாய் இருந்தது. The wheels were burning fire. அவைகள் எரிகிற அக்கினியாய். That is the presence of God. அதுதான் தேவனுடைய சமூகம். God is God. தேவன் தேவனே. Man is man. மனிதன் மனிதன் தான். God is God. தேவன் தேவன். Man is man. மனிதன் மனிதன் தான். Ezekiel 1:26 says, எசேக்கியேல் 1:26 படிக்கிறோம். as Ezekiel looked into this great throne, எசேக்கியேல் இந்த சிங்காசனத்தை பார்த்தபோது it is all in fire. அங்கே அக்கினி ஜுவாலையாய் கண்டார். There he saw a person inside this fire. இந்த ஜுவாலைக்குள்ளாக ஒரு நபரை அவன் காண்கிறான். And Ezekiel said, எசேக்கியேல் சொல்லுகிறார், oh, he also looked like fire. அவரும் பார்ப்பதற்கு அக்கினிமயமாய் காட்சி God is கொடுக்கிறார். a consuming fire. தேவன் பட்சிக்கிற அக்கினி. Cheer up my brother. திடன் கொள்ளுங்கள் சகோதரர். Cheer up my sister. திடன் கொள்ளுங்கள் The சகோதரர். Bible says வேதம் சொல்லுகிறது in Ephesians chapter 6 and verse 12, எபேசியர் 6:12 each one of us is against the mighty devilish angels of the devil. சத்ருவானவனுடைய எதிராளிகளோடு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. They are in millions. லட்சக்கணக்கான. They are in millions. லட்சக்கணக்கான. We are no match for them. நாம் ஒரு விதத்தில் அவர்களுக்கு இணையாக முடியாது. But God says, ஆனால் கர்த்தர் don't be சொல்கிறார், worried. அவைகளை பற்றி கவலைப்பட Let my வேண்டாம். presence go before you. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். Let my presence go before you. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். Let என்னுடைய பிரசன்னம் முன்பதாக செல்ல நீ இடம் கொடு. Give room that my presence will go before. Let my presence go before you. உனக்கு முன்பாக என்னுடைய சமூகம் செல்லட்டும். Let my presence, the fiery consuming fire, challenge these evil spirits. எல்லா பொல்லாத துஷ்ட ஆவிகளை அழிக்கத்தக்கதாய் என் அக்கினி ஜுவாலை உனக்கு முன்பாக செல்லட்டும். Cheer up my brother. திடன் கொள்ளுங்கள் சகோதரர். Cheer up my sister. சகோதரிகளே திடன் கொள்ளுங்கள். The second world war was raging. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் போது பயங்கரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது, when the war was there, ஜப்பான் நாட்டு மன்னர் ஒரு சவால் விட்டார். the king from Japan threw a challenge. Japan said we will never surrender. நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம். Truman was the president of the United States of America. அந்த நாளிலே ட்ரூமன் என்கிறவர் அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்தார். He called his army chief. அவர் தன்னுடைய ராணுவ தளபதியை அழைத்தார். How long you think this war with Japan will go on? எத்தனை நாட்கள் இந்த ஜப்பான் தேசத்தோடு நமக்கு இவ்வித யுத்தம் நடந்து கொண்டிருக்கும்? If this goes on like this, how many soldiers on the American side will die? தொடர்ந்து யுத்தம் நடக்குமானால் அமெரிக்க படையிலே எத்தனை பேர் பலியாவார்கள்? He said, sir, it may take years to
march into Japan. சில நேரங்களில் அதிக ஆண்டுகள் ஆகலாம். And 800,000 soldiers will die. கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கு அதிகமான போர் வீரர்கள் மரிக்க நேரிடும். Truman said, ட்ரூமன் சொன்னார், not even one more soldier will die. இனிமேல் ஒருவர் கூட மரிக்க முடியாது. Send the little boy. சிறிய பையனை அனுப்பும். Send the little boy. சிறிய பையனை அனுப்பும். What did he mean by little boy? சிறிய பையன் என்று சொன்னதின் அர்த்தம், He meant the atom bomb by saying little boy. லிட்டில் பாய், சின்ன பையன் என்று சொல்லுவது அந்த நாளிலே வீசப்பட வேண்டிய அணுகுண்டையை குறிப்பிட்டு. Atom bomb was nicknamed as little boy by Truman. ட்ரூமன் அவர்களால் அந்த நாளிலே வீச வேண்டிய அந்த அணுகுண்டாகப்பட்டது சிறிய பையன் என்று He அழைக்கப்பட்டது. said not a single American soldier will die. இனிமேலும் ஒரு அமெரிக்க போர் வீரனும் மரிக்க கூடாது. I am not going to wait for one more day for the war to come to an end. இந்த யுத்தமானது முடிவடைக்கு ஒரு நாளும் நான் இனி காத்திருக்க போவதில்லை. Send the little boy. சிறிய பையனை அனுப்பும். The next day dawned. அடுத்த நாள் வந்தது. And 2 bombs were thrown upon Japan. ஜப்பான் தேசத்தின் மேல் 2 அணுகுண்டுகள் வீசப்பட்டது. In Hiroshima and Nagasaki. ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடங்களில் 2 bombs were thrown, 2 atomic bombs were thrown. 2 அணுகுண்டுகள் வீசப்பட்டது. The people say, ஜனங்கள் சொன்னார், when they looked up, அதை பார்த்தபோது it looked like 10,000 suns, the noonday suns brightly burning. பகலிலே பிரகாசிக்கிற சூரியனைப் போல 10,000 மடங்கு வெளிச்சமாய் அங்கே வந்ததாம். Many lost their sight immediately. உடனடியாய் அநேகருடைய கண் பார்வை இழந்தது. Many were tormented for at least 50 more years. 15 ஆண்டுகளும் தொடர்ந்து அதனுடைய உபாதை அனுபவிக்க நேரிட்டது. Same day Japan surrendered. அந்த நாளில் தானே ஜப்பான் சரணடைந்தது. Cheer up my brother. சகோதரனே, Cheer up my sister. சகோதரிகளே, திடன் If you have given your heart to Jesus Christ, நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை தத்தம் செய்திருக்கிறீர்கள், that you are the child of the Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள், and He will take the challenge from the devil. அவர் சத்துருவுடைய சவாலை அவர் எதிர்கொள்வார். Ephesians 2:19 says, எபேசியர் 2:19 you சொல்லுகிறது, become a member of the family of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குடும்பத்தில் அங்கமானீர்கள். So he says, அவர் சொல்லுகிறார், don't despair. ஒருபோதும் தளர்ந்து Don't போக வேண்டாம். despair. ஒருபோதும் சோர்ந்து Let போக my வேண்டாம். consuming power, fire go before you. உனக்கு முன்பாய் என்னுடைய பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டு Let செல்வதாக. me fight the battle for you. நான் உனக்காக யுத்தம் செய்வேன். You only take rest, my son. நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். Hallelujah. Hallelujah. Do you know you and I have a little boy today to fight our battles? இன்றைக்கும் நமக்கு ஒரு சிறு பையன் உண்டு யுத்தத்தை நடப்பிப்பதற்காக. That is the mighty Holy Spirit. அவர்தான் சிறு பையனுக்கு உவமாயுள்ள பரிசுத்த ஆவியானவர். Isaiah 59:19. பிள்ளைகள் ஏசாயா 59:19 வாசிப்பார்கள். Let us listen carefully. இதை கவனமாய் கேட்போம். So shall they fear the name of the Lord from the west, and his glory from the rising of the sun. When the enemy comes in like a flood, the Spirit of the Lord will lift up a standard against him. When the enemy shall come in like a flood, the Spirit of the Lord will raise up a standard against him. She will challenge the devil. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், சத்துருவை இல்வரலாக்குவார். A little boy will challenge the devil. சிறு பையனாய் இருந்தவன் சத்துருவுக்கு சவாலாய் நிற்கிறான். Now we will read Isaiah 28:2 in Tamil. ஏசாயா 28:2 வாசிக்க தமிழில் வாசிப்போம். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெரு வெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். The Holy Spirit is your little boy. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுடைய சிறு பையன். Cheer up today. இந்த நாளிலே Cheer up today. திடன் கொள்ளுங்கள். Those days the atom bomb was called the little boy. அந்த நாட்களிலே வீசப்பட்ட அந்த குண்டு சிறு பையன், பொடி பையன் என்று அழைக்கப்பட்டது. But for you and me, the Holy Spirit is that little boy. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிறு பையன் போல செயல்படுகிறார். You are strengthened by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் பலனடைவீர்கள்.